இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இது நம்மளுக்கு இந்த வாரத்தில் முதல் நாள். ஸோ இதில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தென் மார்க்கெட்டோட எஸ்எம்சி கான்செப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, அது போக செல்லர்ஸ் இன்றைக்கி வந்து எந்த சைடு நம்மளுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் கொடுக்க போகிறாங்க, அது ஸ்பாட் எப்படி கம்பைனாக மீட் ஆக போகுது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டு அப்படிங்கிறது எல்லா டைம் ஃப்ரேமில் புல்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் லாஸ்ட் வீக் ஸ்டார்டிங்கில். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு வெடஸ்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு பேராக மாறினது இல்லைங்களா 5 மினிட்ல. அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக வந்து லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷனில் வந்துக்கிட்டு இருக்கேன் டவுன் சைடில். இப்போது டே சார்ட்டில் ட்ரெண்ட் இன்னுமே புல்லாக தான் இருக்குது, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் இந்த புல்லிஷ் ட்ரெண்டுக்கான ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் கிடையாது. ஓகேங்களா, இந்த இடத்துல எந்த விதமான ஆர்டர் பிளாக்கும் கிடையாது. அதே போல் இப்போ 1 ஹவரோட மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லாஸ்ட்டு ஹையர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இவன் தான். இந்த ஹையர் லோ ஃபார்மேஷன் கீழே ஃபஸ்ட் டைம் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்துச்சு மார்க்கெட்டில் இல்லைங்களா. இது நடந்ததுக்கப்புறம் இப்போ எகைன் 1 மோர் டைம் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த லோக்கில் ஒரு பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போது ஹையர் லோ ஃபார்மேஷனில் இருந்த மார்க்கெட் ட்ரெண்டு 1 ஹவரில் வந்து லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷன் மாறிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் கண்டிஷன் இப்போதைக்கு. இப்போது ட்ரெண்டு அப்படிங்கிறது 5 மினிட்ஸ்லேயும் பேரியாக இருக்குது, 1 ஹவர்லேயும் பேராக இருக்காங்க. ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் பேராக இருக்கும்போது மார்க்கெட்டோட ட்ராவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து டிமாண்ட் ஜோனுக்கு தான் போகணும், இல்லை கீழே இருக்கக்கூடிய எஸ்எஸ்எல் இட் மீன்ஸ் பையிங் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு போகணும். அப்போ மார்க்கெட்டில் எங்கே எஸ்எஸ்எல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்எல். இந்த 1 ஹவரோட ட்ரெண்டுக்கு அப் ட்ரெண்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே தான் எஸ்எஸ்எல் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் லிக்விடிட்டி ஏரியான்னு சொல்லுவாங்க. ஒரு எங்கெல்லாம் ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுதோ அந்த கன்சால்டேஷனில் மோர் நம்பர் ஆஃப் ரீட்டெயில்ஸோடைய ஸ்டாப் லாஸஸ் இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் எடுத்து தான் மார்க்கெட் மேலேயே கீழே போவாங்க. அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலர்ஸோடையும் சம் இன்ஸ்டியூஷனோடையும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி. ஓகேங்களா, அப்போ மோர் நம்பர் ஆஃப் லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்குது, அதை வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். அப்போ மோர் நம்பர் ஆஃப் லிக்விடிட்டி இருக்குன்னா இந்த இடம் அப்படிங்கிறது மேபி ஒரு பியர் ட்ராப் நடக்கலாம். அதாவது ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு பியர் கன்ஃபர்மேஷன் மாதிரி சினாரி கொடுத்துட்டு இப்படி மேலே போகலாம். ஒருவேளை இந்த லிக்விடிட்டி எல்லாம் மார்க்கெட் எடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான ரீட்டெயில்ஸையும் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மார்க்கெட் டெஃபினெட்லி இந்த பிளேசஸ் வந்துடும் அடுத்து 24,000க்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 800 பாயிண்ட். ஸோ இந்த 2 ஸ்ட்ராங்கான ஜோனு அப்படிங்கிறது கீழே வரும்போது இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு க்ரூசியல் ஜோனு 24,400 to 500. இந்த ரேஞ்சும் பிரேக் டவுன் மார்க்கெட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நான் சொல்கிறேன் டெக்னிக்கல் அனலைசஸ் படி. ஓகேவா, ஓகே. அப்போது இன்றைக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எங்கேருந்து பார்க்கலாம் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இது நான் 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த 5 மினிட்டோட டைம் ஃப்ரேம் இப்படி பார்க்கும்போது இதான் லாஸ்ட் லோயரோட லோ ஃபார்மேஷனில் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு இப்படி தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா, இப்போது இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீனில் மார்க்கெட் மேபி நீங்கள் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பேஸ் ஃபார்மேஷன் இன்சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அகைன் அது வந்து அப்படி கண்டினியூ கன்சாலிடேட் ஆகலாம். அப்போ என்ன ஆகணும், எனக்கு இந்த பேசஸ்லேருந்து அப்பர் சைடு லோயர் சைடு போகிறதுக்கு அதிகப்படியான லிக்விடிட்டி அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். இந்த லிக்விடிட்டிங்கிறது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டர்ஸ், அது பையிங் ஆர்டர்ஸாக இருக்கலாம், செல்லிங் ஆர்டர்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக இருக்குது. இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,800 சொல்லக்கூடிய நம்மளுக்கான இன்றைக்கான ஏடிஎம் ஸ்டேக் ப்ரைஸ் எடுத்தாச்சு, அதாவது நேற்றோட க்ளோசிங் கிடச்ச ஏடிஎம். தென் 24,837 அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையான ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ் வேல்யூ. இந்த 2 வேல்யூஸ்க்கு அப்பர் சைடில் மார்க்கெட் இருந்தாங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு அப்சைடு போகக்கூடியதாக இருக்கும். இந்த அப்சைடு அப்படிங்கிறது கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங்காக மார்க்கெட் இன்னைக்கு கிடைக்கும். இதுவே இந்த 2 லெவல்ஸ்க்கு பிலோ இருந்தாங்கன்னா மார்க்கெட் கிடைக்கிறது புட் செல்லர்ஸோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் கண்டிஷன். எப்படி ப்ராஃபிட் புக்கிங் பேனிக் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றோட அதாவது வெள்ளிக்கிழமையோட மார்க்கெட்டில் ஃபுல்லாக செல் ஆஃப் ஆயிருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், மார்க்கெட் கீழே போச்சுன்னா கால் செல்லர் செல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ நேற்று கால் செல்லர் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேபி இன்றைக்கி அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸோட நம்பர்ஸுக்கும் ப்ரீஸோட க்ளோஸுக்கு அப்பர் சைடில் இருந்துச்சுன்னா தான் ப்ராஃபிட் புக்கிங். அப்போ இது இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்க, புட் செல்லர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் விட்டு வெளியே போயிருப்பாங்க. அப்போ நேற்று அவங்களோட சினாரி இப்படி தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் முடியும் போதோ லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நியூ ஏஜ் செல்லர்ஸ் தான் உள்ளே அரைவாக இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த க்ளோஸுக்கும் இந்த ஏடிஎம் ஸ்டேக் பிளேவ் போகும்போது இந்த நியூ செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரீமியம் போச்சுன்னா அது பேனிக்காக மாறிடும். இதான் லாஜிக். ஓகேங்களா, ஸோ அதனால் மண்டே மார்க்கெட் நம்ம நேற்று மீன்ஸ் லாஸ்ட் கிளாஸஸ் சொன்ன விஷயம் தான். ஃப்ரைடே மார்க்கெட்டோ மண்டே மார்க்கெட்டோ கண்டிப்பாக மூமெண்டம் இருக்க போகுது. ஒருவேளை ஒரு நாள் மார்க்கெட் மூமெண்டம் இல்லாமல் போச்சுன்னா
ஃப்ரைடே மூமெண்டம் ஆரம்பிச்சுன்னா மண்டே மூமெண்டம் இருக்கும். மண்டே மூமெண்டம் இல்லைனா ஃப்ரைடே இருக்கும். இதுதான் கண்டிஷன். இப்படி தான் வந்து லாஜிக்கல் நடக்கும். பட் மேக்ஸிமம் டேஸ் வந்து 2 நாளுமே ஒரு மூமெண்டம் இருக்கிற வாய்ப்பாக இருக்கும். பட் மூமெண்டம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், எப்படி ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அப்போ இன்றைக்கான சினைப்பெரி தியரி பாயிண்ட்டுக்கு தேவையான ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,800 எடுத்திருக்கோம். மார்க்கெட்டோட க்ளோசிங் 149 கால் செல்லர்ஸ் இருக்காங்க. அப்போது இங்கேருந்து திரும்ப கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா ஸ்பாட்டோட க்ளோஸுக்கும் ப்ரீவியஸோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் பிலோ போகணும். கரெக்டுங்களா? இது காம்போ மீட் ஆகும்போது புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு அப்சைடில் போகணுங்க. 80 அப்படிங்கிற அப்சைடுக்கு 80 நம்ம ஸ்கொயர் நம்பர் சொல்லுவோம்ல, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது பேனிக் ப்ராபபிலிட்டியாக இருக்கும் கிடைச்சால். ஓகேவா? ஸோ என்ன 80ன்னா உங்களுக்கு மினிமம் 2 ஸ்கொயர் நம்பர் 100 120 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இன்கேஸ் கால் செல்லர்ஸ் ஓப்பனிங்கில் வந்து செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலை, ப்ரீவியஸில் அவங்க செல் பண்ண பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா புட் செல்லர்ஸ் இந்த 96 பிலோ போகும்போது 88 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அப்போ இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் கால் செல்லர்ஸ் எல்லாருமே. இது வந்து ஸ்பாட் வந்து ப்ரீவியஸோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் க்ளோசிங் ப்ரைஸுக்கும் அப்பர் சைடாக இருக்கும். இதுதான் காம்போ. ஓகேங்களா? ஸோ இந்த காம்போலாம் சேர்த்து மார்க்கெட்டில் மீட் ஆகும் போது தான் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் மார்க்கெட்டில் மூமெண்டம் எப்போ வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீ லெவல்ஸோட பாயிண்ட்ஸ், அதாவது ஸ்னைப்பர் பாயிண்ட்ஸ் வந்து மீட் ஆகணும். இப்படி மீட் ஆகலாம், ஏபிசி டவுன் சைடு போகலாம், இல்லை ஏபிசி அப் சைடு போகலாம். இந்த 3 பேட்டர்ன் வராமல் மார்க்கெட்டில் ஸ்னைப்பர் தியரி கான்செப்ட் வந்தால் மட்டும்தான் மூமெண்டம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து இந்த பிளேஸுக்கு வரும்போது காலோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். இந்த பிளேஸுக்கு வரும்போது புட்டு இதுக்கு மேலே இருந்தால் தான் பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைனா இதை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு இதுக்கு சஸ்டெயின் இருக்கும் போதாவது இங்கே போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல். எல்லாருமே கண்டிப்பாக இந்த ப்ரீசார்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ நம்ம சொல்ல சில விஷயங்கள் வந்து நான் ரீகேப் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே இருக்கும்போது கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் சான்சஸும் இதுக்கு கீழே இருக்கும்போது புட் செல்லர்ஸோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும். அது கொடுக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் வந்து எப்படி நம்மளுக்கு ரீச் ஆகுதோ அதை பொறுத்து தான் மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே நம்மளுக்கு இன்றைக்கி கிடையாது. ஓகே. ஸோ எப்படி இன்றைக்கி இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேவோட லோ க்ளோஸ் பிலோ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ப்ரீவியஸ் டேவோட ட்ரெண்டு மார்க்கெட் பேரிஸாக இருக்குது, அதோட க்ளோஸுக்கு லோக்கு பிலோ ஓப்பன் ஆகுது. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கேப் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேப் டவுன் ப்ராபபிலிட்டி வந்துச்சுன்னா 3 விதமான சான்சஸ் மார்க்கெட் கொடுக்குன்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படி டவுன் சைடு பிரேக் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஒரு லாங் பாடி கேண்டில் இருக்கும் பட்சத்தில் 1:2 அப்படிங்கிறது நம்மளுக்கு சாலிடாக கிடைக்கும். ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா ஸோ கொஞ்சம் போகல மேலே போயிட்டு அந்த ஓப்பன் கேண்டில் பிரேக் டவுன் பண்ணாலும் அதே போல் ஒரு நல்ல மூமெண்டம் இருக்கும். இதில் மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்சைடை கொடுத்துட்டு எங்கேயாவது ஒரு பாயிண்டில் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அடுத்த டார்கெட்டுக்கு போகும். மேக்ஸிமம் வந்து லோ டார்கெட் வைக்க சொல்லுவோம் இல்லைங்களா? இதான கண்டிஷன் நம்மளுக்கு, இதெல்லாம் ஓவரால் வீடியோவில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆனது மார்க்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேப் டவுன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எனக்கு என்ன பண்ணிட்டான் மார்க்கெட் அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணிட்டான். அப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணிட்டான்னா 1:2 எடுத்திருப்போம். இல்லை கொஞ்சம் போல் மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகிட்டு இது பிரேக் அவுட் பண்ணாலுமே 1:2 வச்சுருப்போம். இங்கே என்ன பண்ண நல்ல ஒரு ஹெல்த்தியான மூமெண்டம் அப் சைடில் கொடுத்து கீழே விழுந்தான். இப்போது இவ்வளோ பெரிய மூமெண்டம் கொடுத்ததுக்கான காரணங்களும் நம்மகிட்ட இருக்கும். அதே போல் இங்கே ஏன் ரிவர்சல் ஆச்சுங்கிறதுக்கான காரணம் நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னையோட ப்ரீசார்ட் வீடியோஸில் சொல்லியிருந்தோம். இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மோர் நம்பர் ஆஃப் பையர் செல்லர்ஸோட ஆர்டர்ஸ் உள்ளே இருக்குங்கிறத நம்ம பேசி வந்தோம் இல்லைங்களா? இது லோயர் லோ ஃபார்மேஷன் நடந்துச்சு. இந்த ஒரு பிரேக் அவுட் ஓப்பனும் எனக்கு மார்க்கெட் ட்ரெண்டு பேரிஸாக இருக்குது. அப்போ இவ்வளோ ட்ரெண்டு மார்க்கெட்டில் பேரிஸாக இருக்கும்போது இந்த பர்டிகுலரோட கேண்டில் ஸ்டிக்கை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்கோட ஒரு ஜோன் என்னவாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே தான். இப்போது இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு புல் பேக்கில் ஒரு ஏபிசி மேலே போனால் மார்க்கெட் இல்லைங்களா?
ஸோ இந்த ஏபிசியில் எனக்கு ஸ்பாட் ஏதாவது ஸ்ட்ரைக் ஏதாவது கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு அப்சைடு போகும்போது இவன் பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக் கொடுத்து ரிவர்ஸில் ஆகிறான். இந்த ரிவர்ஸில் ஆகும்போது 100 அப்படிங்கிற இடத்துக்கு போச்சுன்னா 121 ஒரே ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் டார்கெட் கொடுத்தான். ஏன் அதுக்கு மேலே கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் நாட் ரெடி டு புக் தியர் ஆல் ப்ராஃபிட். ஓகேங்களா, அவனோட எல்லா விதமான ப்ராஃபிட்டும் புக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலை. அது எப்படி ப்ரோ ரெடி ஆகலை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 2 விதமான லாஜிக் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ் பர் எஸ்எம்சி வியூ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே, கமெண்ட் பண்ணலன்னா பரவாயில்ல, ஒரு பேரிஸ் ஆர்டர் பேக் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது ட்ராவல் கண்டிப்பாக கீழே தான் போகணும். இந்த பிளேசஸ்க்கு அபோவ் போனாலும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பையிங் ஆர்டர்ஸ் மார்க்கெட்டில் இல்லை. ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும் போது மேலே போகக்கூடியது கால்டு ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா, அந்த லாஜிக் புரியுது எல்லாத்துக்குமே. அது ஒரு ஸ்பெஷல் லாஜிக் இன் டெக்னிக்கல் அனலைசிஸ். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்னேப்பர் தியரி பாயிண்ட் வந்து எனக்கு டவுன் சைடு பிரேக் அவுட் பண்ணி புல் பேக் கொடுக்கும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது இந்த 24,900 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறவன் ஆப்போனரோட ஹை பாயிண்ட்டுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணிட்டான், புது மறுபடியும் கீழே விழுந்துட்டான். ஸோ அப்போ தான் நம்ம தலைவர் வந்து அழகான ஒரு லாஜிக் போட்டார், கீழே இருந்து மேலே பிரேக் அவுட்டு. இந்த பிரேக் அவுட் நடக்கும் போதே எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் ஆகிருக்கும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, திரும்ப கால் செல்லர்ஸ் கையில் மார்க்கெட் வந்துருச்சு. என்னடா இவர் மார்க்கெட் கீழே போகுது கால் செல்லர்ஸ் கையில் வந்துருக்குன்னு யாராவது யோசித்தீங்கன்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு காரணமே யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் செல்லர்ஸ் வந்து செல்லிங்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ இவங்க இவ்வளோ செல்லிங் பண்ணுறதுனால புட் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ராஃபிட் புக் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. அப்போ ஏபிசி நடந்துருச்சுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இங்கேருந்து ஏ அழகாக தலைவர் ஹேமர் போட்டார், இதில் என்ட்ரி எடுத்து கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிளேசஸ் நம்மளுக்கு திரும்ப கீ லெவல்ஸ் இந்த ஒரு பிளேசஸ் போகிற வரைக்கும் இல்லை கேப் டவுன் இருக்கக்கூடிய தியரி படி பார்க்கும்போது இது வர வரைக்கும் உங்களுக்கான டார்கெட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டோட லூப் கோட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாருமே. வேறு ஒன்றும் இல்லை, தமிழ் ஸ்டாக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் 4 வருஷம் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அனுபவப்பட்டு ஸ்டாப் லாஸ் கொடுத்து கண்டுபிடிச்சி இந்த ஒரு ஸ்னைப்பர் தேரி தான் ஒரு 7 மந்த்தாக ஃப்ரீ ஆஃப் நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வேஸ்ட் ஆஃப் நாலேஜ் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குமே தெரியும் இல்லைங்களா. ஸோ வேஸ்ட் ஆஃப் நாலேஜ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதோட மெத்தடை படி. ஸோ இந்த மெத்தடு நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பின்னாடி வரும் சந்ததிகள் இதை தெரிந்து புரிந்து கொண்டு நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த மந்த் ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் கூட போஸ்ட் மார்க்கெட்டுக்கு லீவ் விடவே இல்லை. அதனால் இந்த ஜூலை மந்தோட ஃபுல் வீடியோவும் ஒரு ஸ்பெஷலான பிளேலிஸ்ட்டில் போட போகிறோம். இந்த பிளேலிஸ்ட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கோம் இந்த மாதம் நம்ம. ஓகேங்களா, அதனால் மறக்காமல் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரேடிங்கில் வரணும்னு இஷ்டப்பட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கன்னு கேளுங்க. யூடியூப்பை பார்த்து வந்தோம்லாம் வர வேண்டாம், ஒரு 2 வருஷமாக அது அனுபவப்படட்டும். யூடியூப்பில் ப்ரைஸ் ஆக்ஷனு சார்ட் பேட்டர்னு கேண்டில்ஸ் ரிவர்சல் பேட்டர்லாம் பார்த்து அதில் ஸ்டாப் லாஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரட்டும். ஏன் அப்படின்னா அனுபவமே சிறந்த ஆசிரியர் இல்லைங்களா. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது ஈஸியாக புரியும் அவங்களுக்கு. எடுத்தோடனே புரிஞ்சுன்னா ஆமாம் அந்த 4 கோடு போடுறாங்க இந்த ட்ரேட் இருக்கு இல்லை அதெல்லாம் வேண்டாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும். அனுபவப்பட்டு அடிப்பட்டவங்களுக்கு தான் இதோட உண்மையான அழகு அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா, தேங்க்யூ. லைக்